கிறிஸ்தவர்களிடத்துல போனா நான் கிறிஸ்துவன், யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ எரியட்டும். இஸ்லாமியர்கள் கூட்டத்துக்கு வந்தா நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன், யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ எரியட்டும்னா இது நல்ல பண்பாடு கிடையாது. ஏண்டா நீ ஒரு உண்மையான இஸ்லாமியனா இருந்தா ஓ மதத்திற்கு நீ விசுவாசமா இல்லாம ஓ மதத்தில் உள்ளவர்களுக்கு நீ வாழ்த்து சொல்லாம இந்துக்களுக்கும் கிறிஸ்துவனுக்கும் நீ வாழ்த்து சொல்றதா இருந்தா இது எவ்வளவு பெரிய அநியாயம். தான் பிறந்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய உதயநிதி, தான் பிறந்த மதத்தை எய்ட்ஸ் போன்று கொசு போன்று என்று அசிங்கப்படுத்தக்கூடிய உதயநிதி, இவரை போன்ற ஒரு சுயநலவாதி ஒரு முட்டாள் பரம்பரை யாருமே இல்லைன்னு. மத நல்லிணக்கம் அப்படின்னா உங்க நம்பிக்கை மாதிரி நான் நடிக்கணும், ஏன் நம்பிக்கை மாதிரி நீங்க நடிக்கணும், அதுக்கு பேர் மத நல்லிணக்கம்ன்றாங்க. அது மத நல்லிணக்கம் கிடையாது. மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மடையர்கள் ஆக்குவது. திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தொழுகையில ஈடுபடுவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்க வந்து அவருக்கு தொழுகை யாருமே சொல்லி தரல. அதனால அவர் நிக்கிறார், எல்லாரும் குனிஞ்சா இவர் அப்படி நின்று பார்த்துட்டு திருப்பி குனிறாரு. எல்லாரும் திரும்பி எழுந்திருக்கிற நேரத்துக்கு பார்த்துட்டு எழுந்திருச்சாங்களா, திரும்பி எந்திரிக்கணும்னு எந்திரிக்கிறார். தர்ம சங்கடமா இருந்துச்சு அவரை பார்க்க. இப்படி ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்துக்களாக இருக்கக்கூடிய திருமாவளவன் பிறப்பால் அவர் ஹிந்து தானே. அவர் வந்து பாய் நான் உங்களுக்காக நோன்பு வச்சேன்ல, உங்க நோன்பு கொஞ்சம் திறந்தல, வாங்க எங்க கோயிலுக்கு வந்து அழகு குத்தி வாங்க 2 பேரும் தீமீதியில் இறங்குவோம்னு சொன்னாருன்னு வச்சுங்க. அதை நாங்கள் இறங்க மாட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும் இந்த இஸ்லாமியர்கள்? நீ நயவஞ்சகனா இல்லையா? திமுகவுக்கு அடிவரடியாகவோ விஜய்க்கு அடிவரடியாகவோ அல்லது திருமாவளவனுக்கு அடிவரடியாக இருந்தாலும் அவன் இஸ்லாமிய எதிரி, அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறான், அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. வாழ்த்து சொல்லுவது என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. ஆனா செலக்டிவ் அம்னீசியா என்ற மாதிரி நீங்க இந்து மதத்திற்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து சொல்லுவீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை நாங்க என்னன்னு சொல்றது? அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை படிச்சவர். தாவேக தலைவர் திரு விஜய் மாதிரி திருக்குரானை வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்கு வாங்கினது கிடையாது. திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் போன்றோ திரு உதயநிதி போன்றோ இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு இஸ்லாமிய நம்பிக்கையே தெரியாத மூடர்கள் கிடையாது. கையில் விநாயகர் சிலை வச்சுக்கிட்டு இது வெறும் களிமண்ணு போட்டா சப்புன்னு உடஞ்சிரும் என்று அசிங்கம் வேற படுத்துகிறாருன்னு மானமுள்ள இந்துக்களுக்கு கொஞ்சமாவது ரோஷ உணர்வு இருக்காதா என்று ஒரு இஸ்லாமியனாக நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே வேதனைப்படுகிறேன். ஏன் இந்துக்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகிறார்கள்? இவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கிற நரேந்திர மோடி உங்களுக்கு வேண்டுமா? அல்லது இஸ்லாமியர்களை வெறும் அச்சமூட்டி தான் இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கிறோம் என்று வாக்கு வங்கிக்காக நடிப்பு நடித்து தொப்பி போட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய இந்த அயோக்கியர்கள் விஜயும் உதயநிதியும் திருமாவளவனும் இந்த வேண்டாத திருட்டு திராவிட மாடல் வேண்டுமா என்பதை இஸ்லாமிய மக்கள் யோசிக்க வேண்டாமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், தமிழ்நாட்டில் பாஜக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழக்கூடிய தருணமாக இது பார்க்கப்படுது சார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு, நாங்கள் வந்து இஸ்லாமியர் கட்சிகளோட தான் நாங்கள் இருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னும் இந்த மாதிரி சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு. அதாவது இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கிக்காக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சொல்லவே தேவையில்லை சார், நேரத்திலிருந்து அவரையே தான் ஃபுல்லாக மீடியா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருமே வந்து தொப்பிலாம் போட்டு அழகாக நோன்பு கஞ்சி குடிக்கிறாரு, அதே மாதிரி வந்து தொழுகை செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அவரும் ஒரு பக்கம் ஸ்கோர் அடி பண்ணுறாரு. ஆனால் பாஜகவினர் என்ன தான் சார் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க? பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட். மற்ற கட்சிகளை போட்டு நாங்கள் கிடையாது. எங்களுக்கென்று ஒரு தனி கொள்கை இருக்குது, எங்களுக்கென்ற தனி பாதை இருக்கிறது, எங்களுக்கென்ற தொலைநோக்கு பார்வை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பயணம் பண்ணுவோமே தவிர காளான்கள் மாதிரி திடீரென்று வந்து காணாமல் போகக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா மதங்களையும் சம அளவில் மதிக்க வேண்டும் என்கிற கொள்கை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அதனால் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு அந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளுக்கு எப்பொழுதுமே நாங்கள் மதிப்பு கொடுப்போம். அதே வேளையில் ஒரு மதத்தின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பது என்பதை தாண்டி அந்த மதத்தினராகவே இன்னொரு மதத்தினர் மாறுவதா வேடம் போடுவதற்கில்ல, இதை பாரதிய ஜனதா கட்சியின் எந்த நிர்வாகியும் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது, செய்வது தவறு என்று நிலைப்பாட்டு இருக்கிறோம். ஓகே சார், அவங்க வந்து ஓட்டு வங்கிக்காகவே அதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஒரு வேளை இஃப்தார் நோன்பு பண்ணி அதில் வந்து இஸ்லாமியர்கள் கலந்துக்கு வாங்கலாம், முதல்ல கலந்துக்கிட்டாலுமே இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? முதல்ல அடிப்படையில் நீங்கள் முதல்ல சொன்ன மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது நாங்கள் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம், இன்னும் 100 முறை கூட சொல்லுவோம், யாருக்கு வயிறு எரியுதோ எரியட்டும், யார் கோபப்பட வேண்டுமோ அவர்கள் கோபப்பட்டு கொள்ளட்டும், நான் அப்படித்தான் சொல்லுவேன்,
அதான் அவர் பாஜகவை நோக்கி தான் அந்த வார்த்தையை பேசுகிறான்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்லுவதற்கு திராணி இல்லை, நெஞ்சில் தைரியம் இருந்தால் பேசணும். அவர் வழக்கம் போல் அறிவாலயத்துக்கு வந்து பாருங்கன்னு சொன்னதும் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், என்ன டேட்டு சொல்லுங்கள், என்ன நேரம்னு சொல்லுங்கள், நான் வரேன், சிங்கிளாக வரேன்னு சொல்லும் பொழுது மறுபடி சீறி பாய்வார்னு பார்த்தா அடங்கி போன பட்டாசு மாதிரி. சில பட்டாசுகள் வெடிக்காது, பயம் மட்டும் காட்டும், வெடிச்சிரும்னு. கடைசி வரைக்கும் நம்ம என்னடா அது பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம், வெடிக்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி திரு உதயநிதி அவர்கள் வெடிக்காத பட்டாசு. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, வயிறு எறியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தின் சார்பாக நின்று கொண்டு இன்னொரு மதத்தினரை விமர்சிப்பது அல்லது இன்னொரு மத நம்பிக்கை உள்ளவர்களை இழிவுபடுத்துவது அப்படின்ற நோக்கத்தில் அவர் பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இஸ்லாமியர்களுடைய ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாரான்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாரான்னு சொல்ல மாட்டார். கேட்டால் நாங்கள் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கும்பல், நாங்கள் இந்து மதத்தை மட்டும்தான் மறுப்போமே தவிர பிற மதங்களை நாங்கள் நேசிப்போம் என்கிற ஒரு முட்டாள்தனமான தலைமைத்துவத்திலிருந்து படித்ததுனால இவரும் முட்டாளாக தான் இருப்பாரே தவிர இவர் எப்படி ஒரு மூளையுள்ளவராக நாம் கருத முடியும்? தேவையில்லாத விதண்டாவதுக்கு பேசுறது. கிறிஸ்துவர் இடத்துல போனால் நான் கிறிஸ்துவன், யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ எரியட்டும். இஸ்லாமியர்கள் கூட்டத்துக்கு வந்தால் நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறேன், யாருக்கெல்லாம் வயிறு எரியுதோ எரியட்டோம்னா இது நல்ல பண்பாடு கிடையாது. அவர் பிறப்பால் ஒரு ஹிந்துவாக இருக்கிறாரு, தன் மதத்தின் பண்டிகைகளை அவர் கொண்டாடிவிட்டு அந்த சிறப்பையும் அவர் சொல்லிட்டு பிற மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு வாழ்த்து சொன்னால் அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்தை பேசக்கூடிய தகுதியோ அதுக்கான எந்த பொறுப்புமே திமுகவுக்கோ அல்லது உதயநிதிக்கோ கிடையாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி வித் டிஃபரண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, பாரதிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக ரம்ஜானுடைய அந்த நாளில் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அவர்களுக்கு அமைதியை தர வேண்டும், அவர்கள் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கான இந்த சமூகத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் எல்லா மூத்த நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. தெரிவிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்துக்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே பாரதிய ஜனதா கட்சியில் ஹிந்து பண்டிகைகள் வந்தாலும் இந்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியில் கிறிஸ்துவர்களுடைய விழாக்கள் வந்தாலும் கிறிஸ்துமஸ் வந்தாலும் அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியில் ஆரம்பித்து சாதாரண ஒரு காரியகர்த்தா வரைக்கும் எல்லா மதத்தினுடைய விழாக்களுக்கும் மதிப்பளித்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவான். இதுதான் நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா என்னுடைய மதத்தை மதிப்பது போன்று பிற மதங்களையும் நான் மதிப்பேன்னு அதுக்கு பேர் நல்லிணக்கம். நான் பிறந்த இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை, என்னுடைய வாழ்வியல் முறையை நானே இழிவுபடுத்தி விட்டு பிற மதங்களை தூக்கி பிடிப்பேன்னா இது சுயநலத்தின் உச்சம். அடுத்த மதத்தை தூக்கி பிடித்து தான் பிறந்த மதத்திற்கு செய்யக்கூடிய துரோகம். அந்த துரோகத்தை திரு உதயநிதி செய்வார், கிண்டல் அடிப்பார். அப்படி ஒரு நல்லிணக்கத்தை விரும்புகிற யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. இப்போ நான் இருக்கேன் ஒரு இஸ்லாமியன், நான் ரமலான் அந்த முதல் நோன்பு வரும் பொழுது என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் தேசத்திற்காகவும் அர்ப்பணித்து நாம் முன்னேற்றத்தை காண்போம் அப்படின்னு ஒரு பதிவு போடுறேன். ஏன்னா நான் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய குரலாக நான் பதிவு செய்கிறேன். அதே வேளையில் என் இந்து தொப்புள் கூட உறவுகளான அவர்களுடைய சிவராத்திரியாக இருக்கட்டும் அல்லது தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்கள் வரட்டும், அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுடைய அந்த பண்டிகைகள் வந்தாலும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இதுதான் சரியாக இருக்கும். இப்போ நான் பிஜேபியில் இருக்கிறன்ற காரணத்திற்காக எனக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் எதிர்த்து நான் ஒரு களத்தில் நின்றுக்கிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிட்டு, அதே மாதிரி இந்துனுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் என்னை விட ஒரு இனோத்ரோகி யாராவது இருக்கிறானா அப்படின்னு மக்கள் பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா? ஏண்டா நீ ஒரு உண்மையான இஸ்லாமியனாக இருந்தால் ஓ மதத்திற்கு நீ விசுவாசமாக இல்லாமல் ஓ மதத்தில் உள்ளவர்களுக்கு நீ வாழ்த்து சொல்லாமல் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவனுக்கும் நீ வாழ்த்து சொல்கிறதா இருந்தால் இது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு நியாயம் உள்ளவர்கள் கேட்பார்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ என்ன கேட்குற ஒரு கேள்வி வரும் என்றால் நான் அப்படி செய்யலை. நான் எல்லோரும் மதங்களை மதிக்கிறது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை நான் மிகப்பெரிய அளவுக்கு வழிபாட்டு முறையில் இன்னைக்கு வரைக்கும் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இந்த பேட்டியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அப்போ இது முறையா அல்லது தான் பிறந்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய உதயநிதி, தான் பிறந்த மதத்தை எய்ட்ஸ் போன்று கொசு போன்று என்று அசிங்கப்படுத்தக்கூடிய உதயநிதி இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் புலங்காகிதம் அடைகிறார் என்றால் இவரை போன்ற ஒரு சுயநலவாதி,
ஒரு முட்டாள் பரம்பரை யாருமே இல்லைன்னு பகிரங்கமாக எங்களால் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி மத நல்லிணக்கம்னா என்னன்னு பிறருக்கு சொல்லித்தரக்கூடிய கட்சி. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அடுத்து விஜய் அவர் வராரு, வந்ததுமே இந்த மாதிரி இஃப்தாருக்கு தொப்பி போட்டு அது இல்லாமல் எல்லாரோடும் சேர்ந்து தொழுகையெல்லாம் ஈடுபடுறாரு. அடடா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த பார்வை இருக்குல்ல, அதை உண்மையாகவே நான் மாறுபட்டு பார்க்குறேன். இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மத நல்லிணக்கம் அப்படின்னா உங்கள் நம்பிக்கை மாதிரி நான் நடிக்கணும், ஏன் நம்பிக்கை மாதிரி நீங்கள் நடிக்கணும், அதுக்கு பேர் மத நல்லிணக்கம்ன்றாங்க. அது மத நல்லிணக்கம் கிடையாது. மதத்தின் பெயரால் ஏமாற்றுவது, மதத்தின் பெயரால் மக்களை மடையர்களாக்குவது, அதை செய்யக்கூடாது என்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து நிகழ்வுகளுக்கு போனால் பொட்டு வச்சுக்கிட்டு போகிறார், அவர் பிறப்பால் கிறிஸ்துவர். இஸ்லாமிய நிகழ்வுகளுக்கு வந்தால் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றார். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்தந்த மதத்தினருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்வேன் அப்படின்ற பச்சோந்தி வேஷம் இது அவசியமே கிடையாது. இதையே சார் நம்ம அப்படி பார்க்கணும். நான் சொல்றேன் அவங்களோட ஒன்றோட ஒன்றா. அதுதான் அந்த ஒன்றோட ஒன்றுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு வந்தால் கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய விஜய் தொப்பி அணிந்து கொண்டு வரார்ல, அது மாதிரி இப்போ நான் ஒரு இஸ்லாமியன், ஹிந்துக்களுடைய திருவிழாக்கு என்னை கூப்பிடுறாங்க, நான் அவர்களுடைய விழாக்களுக்கு மதித்து போகிறேன். அந்த விழாக்கு போனதுமே எனக்குமே இந்த தலையில் துண்டெல்லாம் கட்டுவாங்க, கட்டி மரியாதை செலுத்தி வச்ச பிறகு சரி எங்கள் விழாவுக்கு வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து நல்ல அழகு குத்தி நெருப்பில் இறங்குறாங்க, நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்ததுனால நீங்களும் சிறப்பு விருந்தினராக நீங்களும் நல்ல அழகெல்லாம் குத்தி விழாவில் நீங்களும் நெருப்பில் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி நல்ல அழகெல்லாம் குத்தி நெருப்பில் இறங்கி கந்தனுக்கு முருகனுக்கு சிவா நமயமே போற்றி அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்னமாச்சும் இந்துக்களுடைய மந்திரங்கள்லாம் பக்தி பரவசத்தோடு சொல்லி போய் இறங்கி முடிச்சுட்டுன்னு வச்சுங்க, எங்கள் சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? நான் கேட்குறது என்னென்னா, எங்கள் இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கும்? என்னடா இது அநியாயமாக இருக்குது, நீ ஒரு முஸ்லீம் தானே, அந்த நம்பிக்கையை மதிக்கிறதா இருந்தால் அங்கே போகிற வரைக்கும் சரி, அந்த மக்கள் உங்களுக்கு தலையில் கட்டுறாங்க அல்லது நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிங்கிற வரைக்கும் கூட சரி, நீ எப்படி அழகு குத்துவ? அது அவங்க நம்பிக்கையாச்சு. நீ எப்படி தீமிதியில் இறங்குவ? அது அவர்கள் நம்பிக்கையாயிற்று. நீ எப்படி கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல்னு நீ எப்படிப்பா சொல்லுவ? அது அவர்களுடைய நம்பிக்கையாயிற்று. நீ அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதோ பிரச்சனை அல்ல இஸ்லாத்திற்கு. அவர்களாகவே நீ மாறிப்போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், சொல்ல மாட்டார்கள். இப்படி சொன்னாதான் உண்மையான முஸ்லீமே. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமியர் விஜய் வராரு, அவர் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு வந்து அவர் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் அதை தொப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இஸ்லாமியர்கள் நாங்கள் அந்த நம்பிக்கை போடுறோம்னா நபிகள் நாயகம் காட்டியது அல்லது இஸ்லாமிய வழக்கத்தில் அது இருக்குது, நாங்கள் போடுறோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எங்களுக்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம், தாராளமாக நீங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சதால் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர நீங்கள் தொப்பி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தொப்பி போட்டிருந்தா கூட வேண்டாம் கலட்டிடுங்களேன், உங்களுடைய என்ன மதமோ அந்த மதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தா அதுதான் உண்மையான இஸ்லாமியர் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு சொல்கிறது. அதே மாதிரி அவர் தொழுகையில் வேற ஈடுபடுறார். எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் நான் போய் அழகு குத்துனா அது ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அது தவறானதோ, அது மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தொழுகையில் ஈடுபடுவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஒரு ஆக்டர், முன்கூட்டியே ரிகர்சல் பண்ணி பல நடிப்புகளை பண்ணிவிட்டு அப்புறம் சினிமா நடிக்கும் போது அது கரெக்டாக வரும். இங்கே வந்து அவருக்கு தொழுகை யாருமே சொல்லித்தரல. அதனால் அவர் நிற்கிறார், எல்லாரும் குனிஞ்சா இவர் அப்படி நின்று பார்த்துட்டு திருப்பி குனிறாரு, எல்லாரும் திரும்பி எழுந்திருக்கிற நேரத்துக்கு பார்த்துட்டு எழுந்திரிச்சிட்டாங்களா திரும்பி எந்திரிக்கணும்னு எந்திரிக்கிறார். தர்ம சங்கடமாக இருந்துச்சு அவரை பார்க்க. இப்படி ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இஸ்லாமியர்கள் நிறுத்தினதுன்னு நான் தப்புன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் திருமாவளவனும் நடிப்பார். இதே மவுண்ட் ரோடு பள்ளிவாசலில் போய் அவர் தொழுகையில் ஈடுபடுவார். அதே மாதிரி பார்த்தா திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது திரு விஜயா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நாங்கள் நோன்பு வச்சுருக்கிறோம். ஏன் நோன்பு வைக்கிறீங்க? நோன்பு வைப்பது எதற்காக? இஸ்லாமியர்கள் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, இந்த நோன்பு வைப்பதால் இன்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். திருக்குர்ஆனுடைய வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்திற்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு. அப்போ இறைவனை அஞ்சுவதற்காக சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு இஸ்லாமிய நோன்பு வைப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. திருமாவளவன் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையில் உள்ளவர், அவர் ஏன் நோன்பு வைக்கணும்? திரு விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் எதுக்கு நோன்பு வைக்கணும்? தேவையில்லை.
அப்ப நாங்க என்ன பார்க்கணும், இந்த நடிப்பு அவசியமற்றது. இந்த நடிப்பை இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் நான் இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறேன், நாளை இந்துக்களாக இருக்கக்கூடிய திருமாவளவன், பிறப்பால் அவர் ஹிந்து தானே, அவர் வந்து பாய் நான் உங்களுக்காக நோன்பு வச்சேன்ல, உங்க நோன்பு கஞ்சி திறந்தல, வாங்க எங்க கோயிலுக்கு வந்து அழகு குத்தி வாங்க 2 பேரும் தீமீதியில் இறங்குவோம்னு சொன்னாருன்னு வச்சுங்க, அதை நாங்கள் இறங்க மாட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும் இந்த இஸ்லாமியர்களை? நீ நயவஞ்சகனா இல்லையா? உன் மதத்தை மதித்து உன் மதத்தில் உள்ள வழிபாட்டை இன்னொரு மதத்தில் உள்ளவன் செய்ய வேண்டும், அதனால் நீ குஷியாவ சந்தோஷப்படுவ, அப்படி ஒரு இஸ்லாமியன் இருக்கிறார் என்றால் அப்ப அதுதான் நல்லிணக்கம் நீ விரும்புறன்னா, அவன் வந்து அவனுடைய கோவிலுக்கு போய் உன்னை வழிபாடு செய்யும் சொன்னா அதை நீ மறுத்தா அது என்ன நல்லிணக்கம் நான் கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதுல்ல, அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்க சகோதரனையும் அதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தடுக்கணும். அதுதானே நல்ல நிலைப்பாடு. ஏங்க நான் வந்து ஒரு கெட்டுப்போன உணவை சாப்பிட மாட்டேங்க, என் சகோதரன் சாப்பிட்றான் செத்து தொலைட்டுன்னு நான் நினைப்பேன், இல்லை நீங்களும் சாப்பிடக்கூடாது, அதுதானே கரெக்ட். எனக்கு எது சரியோ அது என் சகோதரனுக்கும் சரின்னு நினைக்கிறதுக்கு பேரு மத நல்லிணக்கமா? என் நம்பிக்கையை ஒருவன் மதித்து என் வழிபாட்டு முறையை ஒருத்தன் செய்வான், அவன் நம்பிக்கையை நான் மதிக்க மாட்டேன், அவன் வழிபாட்டு முறையை நான் செய்ய மாட்டேன், ஏனென்றால் என் இஸ்லாம் தடுக்கிறது என்று சொன்னால் இதுக்கு பேர் மத நல்லிணக்கம் கிடையாதுன்ற. இதை 1000 பேர் இல்ல லட்சம் இஸ்லாமியர்கள் இதை ஆதரித்து அவன் திமுகவுக்கு அடிவரடியாகவோ விஜய்க்கு அடிவரடியாகவோ அல்லது திருமாவளவனுக்கு அடிவரடியாக இருந்தாலும் அவன் இஸ்லாமிய எதிரி, அவன் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறான், அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. ஒரு உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்கணும், உன் நம்பிக்கையில் நீ இரு, என் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், திருக்குரான் சொல்லுகிறது. உன் நம்பிக்கை உனக்கு மகத்தானது, என் நம்பிக்கை எனக்கு மகத்தானது, நாம் இருவரும் இரு நம்பிக்கைகளில் செல்வோம், ஆனால் கரம் பிடித்து செல்வோம் என்று சொல்லுவது சரி. அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. நாங்க சொன்னா பார்த்தீர்களா, இவர்கள் விமர்சிக்கிறார்கள். இது விமர்சனம் இல்லை, நியாய பார்வை நான் சொல்றேன். அப்ப திரு விஜய் அவர்கள் செய்தது என்பது முழுக்க முழுக்க அரசியல் பச்சோந்தித்தனத்தை அவர் செய்திருக்கிறாரே தவிர அதுல எந்த ஆன்மீகமோ எந்த விதமான இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமையோ கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும், கடைசியா நீங்க கேட்டீங்க, அதை கிண்டலா வேற கேட்டீங்க, எவ்வளவு பேர் வந்துருவாங்க அப்படின்னு. நாங்க வந்து கை நிறைய கழுத விட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கழுத விட்டை எங்க கிட்ட இருக்குன்னு காட்டுற ஆட்கள் கிடையாது. குறைவாக இருந்தாலும் மாணிக்கங்களும் ரத்தினங்களும் எங்களிடத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் வளர்ச்சி, இந்த பாரதத்தின் பாதுகாப்பு என்பதை முன்னிறுத்தி யார் இந்த கட்சியில் இஸ்லாமியர்கள் இணைகிறார்களோ அந்த மாணிக்கங்களையும் ரத்தினங்களையும் நாங்கள் கையில் வைத்திருக்கிறோமே தவிர கை நிறைய கழுத விட்ட வச்சிருக்கிற திமுக தாவேகா மாதிரி நீங்க பாஜகவை ஒப்பிடக்கூடாது. உங்களுடைய கிண்டலுக்கு அதுதான் பதில். 2வது நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துமான நிச்சயமாக நடத்தும், கடந்த காலத்தில் நடத்தியிருக்கிறது. இந்த ரம்ஜான் மாசத்துல வரக்கூடிய மார்ச் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அவர் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். இஃப்தார் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடக்கும். இப்போ நீங்க கேட்கலாம் எவ்வளவு கூட்டம் வருவாங்கன்னு. நான் தெளிவா சொல்லிட்டேன், ரத்தினங்களுக்கும் மரகதங்களுக்கும் மத்தியில் கழுத விட்டையை நீங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் வந்து கூட்டம் சேர்த்து வாக்கு வங்கிக்கு போறாங்க. எங்களுக்கு வாக்கு வங்கி என்பது 2வது, எங்களுக்கு தேசம் முதன்மையானது. தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்களை நாங்கள் முன்னிறுத்தி அவர்கள் இந்த நாட்டை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும். உலகின் குருவாக பாரதம் உருவாகும் பொழுது அதில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த நினைப்பு இருக்கக்கூடிய எங்களுடைய இஃப்தார் எப்படி இருக்கும்னா, யார் எங்களை அழைத்திருக்கிறார்களோ அந்த அழைப்பை ஏற்று இஸ்லாமியர்கள் வரப்போகிறார்களோ அப்படி அழைத்து அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தொப்பி போட மாட்டார். பார்க்கலாம் சார், வெயிட் பண்ணி நாங்க விட மாட்டோம். அவர் உண்மையான ஹிந்துவாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் நெற்றி நிறைய திருநீர் அணிந்து அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன், ஒரு ஹிந்துவாக அவருடைய நம்பிக்கையை போற்றி அதே நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கைகளை மதித்து எங்களை அழைத்து விருந்து கொடுக்கிறார் என்றால், இஃப்தார் நிகழ்ச்சி அவர் நடத்துகிறார் என்றால் அதுதானே ஒரு இஸ்லாமியனுக்கு பெருமை. அப்படித்தானே செய்யணும். அதனால நாங்கள் தொழும் பொழுது அவர் அமர்ந்து எங்களுடைய தொழுகையை எங்களுடைய வழிபாட்டு முறையை பார்ப்பார், அவர் தொழ மாட்டார். அப்படி தொழுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம். ஏன் சொல்லுங்க, அதை இஸ்லாம் சொல்லலை. அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை படித்தவர். தாவேக தலைவர் திரு விஜய் மாதிரி திருக்குரானை வந்து ஏதோ சம்பிரதாயத்துக்கு வாங்கினது கிடையாது. திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் போன்றோ திரு உதயநிதி போன்றோ இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு இஸ்லாமிய நம்பிக்கையே தெரியாத மூடர்கள் கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் திருக்குரானை படித்தவர்கள். திருக்குரானுடைய நம்பிக்கை தெரியும், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தெரியும், எப்படி இருக்க வேண்டும் தெரியும். அதனால தான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவர் நடந்து கொள்கிறாரே தவிர அவர் வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பார்ப்பீங்க, இந்த வேடதாரிகள் திமுக, தாவேகா, இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள், இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ இவர்களெல்லாம் தொப்பி அணிந்து நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்ற வேடம் போட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக வரும் பொழுது என் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக, என் இஸ்லாமிய உறவுகளுக்காக
நான் விருந்தளிக்கிறேன், அதில் நான் ஒரு இந்துவாக இருந்து உங்கள் நம்பிக்கையை போற்றி உங்களை நான் அழைக்கிறேன் என்று அந்த அழைப்பில் அண்ணாமலை அவர்கள் ஒரு நெற்றியில் திருநீரணிந்த இந்துவாக எங்களை வரவேற்பார். நாங்கள் தொப்பி அணிந்த இஸ்லாமியர்களாக அந்த விருந்தில் பங்கு கொள்வோம். இதுக்கு பேரு மத நல்லிணக்கம். இந்த மத நல்லிணக்கத்தை தான் தமிழகத்தில் விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர தவறான முறையில் இஸ்லாமியர்கள் சிந்திப்பதை ஒரு காலத்தில் மேற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய நோக்கத்தில், எங்களுடைய சிந்தனையில் தேசம் முதன்மையானது என்று எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்கிறோம். இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால உதயநிதி அவர்களோ திருமாவளவன் அவர்களோ விஜய் அவர்களோ போடக்கூடிய இந்த இஃப்தார் விருந்து வேஷம் என்பதை நாங்கள் ஒரு நாடக நடிப்பு, ஒரு டிராமா செட்டு நடத்துகிற மாதிரி ஒரு குழுவாக பார்க்குறோமே தவிர அவர்களிடத்தில் எந்த நம்பிக்கையோ எந்த விசுவாசமோ இருப்பதாக பார்க்கல. இது முதலாவது. ரெண்டாவது, இது மாதிரி செய்யக்கூடியவர்களை பார்த்து நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா, திரு உதயநிதி அவர்கள் சொல்றார், நான் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன்னு. நான் கேட்பது, வாழ்த்து சொல்லுவது என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. ஆனா செலக்டிவ் அம்னீசியான்ற மாதிரி நீங்க இந்து மதத்திற்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்த்து சொல்லுவீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை நாங்க என்னன்னு சொல்றதுங்க? இவர்களை என்னன்னு சொல்றது? இதை இந்துக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அதுதான் எனக்கு பெரிய விஷயம். என்னடா இது, ஒரு இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு, அதை பெருமன் வேற சொல்றாரு, ஒரு கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் கிறிஸ்துவன் என்பதில் பெருமன் சொல்றாரு. ஆனா இந்து மதத்தில் உள்ளவர்கள் தான் 85% வாக்களிக்கிறோம். இவர் இந்து மதத்திற்கு வாழ்த்தே சொல்ல மாட்டார். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதை தாண்டி கையில் விநாயகர் சிலை வச்சுக்கிட்டு இது வெறும் களிமண்ணு போட்டா சப்புன்னு உடஞ்சிரும் என்று அசிங்கம் வேற படுத்துகிறாருன்னு மானமுள்ள இந்துக்களுக்கு கொஞ்சமாவது ரோஷ உணர்வு இருக்காதா என்று ஒரு இஸ்லாமியனாக நான் பார்க்கும் பொழுது உண்மையாகவே வேதனைப்படுகிறேன். ஏன் இந்துக்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகிறார்கள்? தங்கள் சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சியை ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நியாய உணர்வான கேள்வி. இதை இந்துக்களும் சிந்திக்கணும். அப்போ இப்படி வாக்கு வங்கிக்காக செய்யக்கூடியவர்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, நீ வாழ்த்து சொல்றல்ல, அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்ச? இஸ்லாமிய மக்களின் கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? சமூகத்தினுடைய கட்டமைப்பை மாற்றுவதற்கு என்ன செய்தீர்கள் கேட்டா ஏதாவது பதில் இருக்கா? பதில் இருக்கு. ஐயா ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவார்? நாங்கள் உருது கல்வியை ஊக்குவிக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை உருது கல்வி இருக்கு? தமிழகத்தில் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமா, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமா? 90% தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். உருது பேசக்கூடியவர்கள் 10%. வட ஆற்காடு மாவட்டம், பழைய வட ஆற்காடு மாவட்டம், வேலூர், வாணியம்பாடி, இந்த பக்கம் இருக்கிற ராணிப்பேட்டை வரை இதில் தான் உருது மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இந்த 10% மக்களுக்கு உருது பேசுறதுனால, உருது கல்வி படிப்பதனால அவர்கள் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்க போதா? உருது இன்ஜினியரிங்கில் கற்றுக் கொடுக்குறாங்களா? அல்லது அந்த உருது கல்வி படித்ததுனால வேற ஏதாவது தமிழ் மொழி ஆராய்ச்சிக்கோ இல்லை மற்ற மருத்துவ படிப்புக்கோ அவர்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. இந்தியாவிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா உருது என்பது 2 இடத்துல தான். ஒன்று தெலுங்கானா மாநிலத்தில் கொஞ்சம் இருக்குது, காஷ்மீரில் கொஞ்சம் இருக்குது. இது 2 தவிர எங்கேயுமே பெரிதா உருது புழக்கமே கிடையாது. நான் உருது இல்லாத உருது மொழியை நான் கொடுக்குறேன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் எவ்வளவு பேர் கல்வி பயின்று எத்தனை மருத்துவராக போறாங்க, எத்தனை இன்ஜினியராக போறாங்க, எவ்வளவு பேர் சாதிக்க ஏதாவது ஒரு புள்ளி விவரம் இருக்கா? இல்லை. அது மட்டுமல்ல, ரெண்டாவது என்ன சொன்னார்னா, நான் ஹஜ்ஜி இல்லம் 5 கோடி ரூபாய் செலவு செஞ்சு நான் கட்டித்தரப்போகிறேன் சொன்னதுமே இந்த ஜவாஹர்லா போன்றவர்கள் சமூகத்தை விலை பேசிய இந்த மோசடிக்காரர்கள் அவருக்கு போய் ஐயா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. 5 கோடி கொடுத்து நீங்க ஹஜ்ஜி இல்லம் கட்டி கொடுக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு. நான் சொல்கிறேன், இவர்கள்லாம் யாரை கடுமையை எதிர்ப்பாங்கன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை பார்த்தீர்களா? இஸ்லாமிக்கு எதிரி. ஐயா ஸ்டாலின் ஒதுக்கினது ஹஜ்ஜி இல்லத்திற்கு 5 கோடி. திரு யோகி ஆதித்யநாத் சென்ற மாதம் 30 கோடி ரூபாய் செலவில் உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்டமான ஹஜ் ஹவுஸ் என்று சொல்லி ஹஜ்ஜி இல்லத்தை திறந்து வைத்திருக்கிறார். நான் கேட்குறேன், நீ யோசிக்கிறத விட 10 மடங்கு பாரதிய ஜனதா அதிகமாக யோசிக்குது. மத நம்பிக்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி. உங்களை மாதிரி ஏமாத்தல. அப்ப இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு நியாய உணர்வு இருந்தா என்ன செய்யணும்? 5 கோடிக்கு தர ஐயா ஸ்டாலினுக்கு போய் இவ்வளவு வாழ்த்து சொல்ற நீங்க 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹஜ் ஹவுஸ் திறந்து வச்சிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களை நீங்க மதிச்சிருக்க வேண்டாமா? வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டாமா? அப்ப உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா. திமுக செய்வதை மட்டும் நீங்கள் பாராட்ட வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த ஹஜ் இல்லத்தை தாண்டி திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்காக 10 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை இஸ்லாமிய சமூகம் நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்தால்
பாஜகவை தவிர வேற யாருக்குமே அவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா அவர் வாக்குக்காக இது செய்யல. எங்க முத்தலாக்குன்னு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு. யாருக்காக கொண்டு வந்தாருங்க? இந்த நாட்டில் உள்ள 10 கோடி இஸ்லாமிய பெண்கள், இன்றைக்கு மகளிர் தினம் நான் பேசக்கூடிய மகளிர் என்றால் இந்த நாட்டில் ஆண்களுக்கு நிகராக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்ல, பேசுறோம்ல, அதை நிதர்சனப்படுத்தி காட்டினாருங்க அந்த மனுஷன். எங்க எத்தனை பெண்கள் முத்தலாக்ல தலாக் 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 என்று சொல்லி ஆனால் கைவிடப்பட்டு கையில் குழந்தைகளோடு கதறி அழுது நீதிமன்றத்திற்கு போய் காவல் நிலையங்களுக்கு போய் எந்த நியாயமும் கிடைக்காம இருந்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி தட்டி 40 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில நீதியே கிடைக்காத நேரத்தில் அந்த பெண்களின் சுயமரியாதைக்காக, பெண்களின் வாழ்வுக்காக, இஸ்லாமிய பெண்களின் சகோதரனாக, தகப்பனாக, அந்த குடும்பத்தின் உறுப்பினராக எவன் இருந்தால் அந்த எண்ணம் வருமோ அப்படி ஒரு எண்ணம் வந்ததுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு. அவர் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்த்தது, அஞ்சல் அவர். ஏன்? இந்த சகோதரிகள் பாதிக்கப்படக்கூடாது, இஸ்லாமிய பெண்கள் இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஒரு பிரதமர் முடிவெடுத்து செஞ்சு இன்னைக்கு எந்த பெண்ணாவது முத்தலாக்காவில் பாதிக்கப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் இருக்காங்க? அதுக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நடுத்தெருவில் இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கிடைத்ததற்காக தூக்கி கொண்டாட வேணாமா? இஸ்லாமியருடைய புனிதமிக்க ஹஜ் யாத்திரை உங்க எல்லாருக்கும் தெரியும், வசதி படைத்தவர்கள் தான் போக முடியும். அது இஸ்லாத்தின் 5வது கடமை. அந்த 5வது ஹஜ் யாத்திரைக்கு போவத காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1,21,000 பேருக்கு தான் அனுமதி. அதுலயும் பாதி பேருக்கு தனியார் நிறுவனங்களுக்கு பணத்திற்காக அந்த ஹஜ் யாத்திரையே ஒரு வியாபார பொருளாக காங்கிரஸ் மாற்றியது. சாதாரண நீங்க அரசு மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவுன்னா, தனியார் மூலியமா போனா 7 லட்சம் ரூபாய் செலவு, 3 லட்சம் ரூபாய் அதிகமா பே பண்ணணும். அப்ப இஸ்லாமியருடைய வாழ்நாள் கனவாக இருக்கிற மக்கா மதீனாவுக்கு போகணும், தன்னுடைய ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ளணும், இறைவனிடத்தில் போகும் பொழுது நான் முழுமையான கடமைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிற அந்த இஸ்லாமியர்கள் கனவாக இருந்தது 1,20,000 தான் இருந்துச்சு. அதுலயும் பாதி பணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுடைய மன்னரிடத்தில் பேசுகிறார். என் மக்கள் பெரும்பாலும் ஏழை மக்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய கனவை, இஸ்லாமிய நம்பிக்கையை, அவர்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நாட்டின் பிரதமரான எனக்கு உண்மையாகவே மரியாதையாக இருக்கும். நீங்கள் இதை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி 1,21,000 ஹஜ் கோட்டாவாக இருந்ததை இன்றைக்கு 1,76,000 நபர்கள் ஹஜ் யாத்திரைக்கு செல்ல முடியும் என்று 40,000 பேரை அதிகமாக அரசின் மூலமாக இன்றைக்கு செல்லுகிறார்கள் என்றால் ஒரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய் மிச்சம்னா 40,000 பேருக்கு 1,200 கோடி ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்திருக்கிறாருங்க. நன்றியுள்ள இஸ்லாமிய சமூகமா இருந்தா அவரை போற்றிய வேண்டாமா? அவரை புகழ்ந்திருக்க வேண்டாமா? அதே மாதிரி இந்த ஹஜ் யாத்திரைக்கு போகும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2,100 சவுதி ரியால் பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சிட்டு அங்கே பக்கெட் தரும், வாளி தரும்னு சொல்லி இந்த மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு எதையாவது அங்கே கொடுத்துட்டு அதை கணக்கு காட்டுவாங்க. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர் சொன்னார், அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க போய் அங்கே வாங்கிக்க போறாங்க, நீ எதுக்கு பிடிக்கிற, கேன்சல் பண்ணு, 2,100 ரியால்லாம் பிடிக்க கூடாது, அந்த மக்கள் எவ்வளவு தேவையோ ஹஜ் யாத்திரைக்கு அதை கொண்டுட்டு போகட்டும்னு சொல்லி 2,100 ரியால் பிடித்ததை முழுமையாக அதை ரத்து செய்துவிட்டு அந்த மக்களுக்கு அதை பயனாளியாக ஆக்கி கொடுத்திருக்கிறாருங்க. 2,100 ரியால் இன்ட்டு 40,000 என்பது கூடுதலாக கொடுத்தது. மொத்தத்துக்கு பார்த்தா 1,75,000. 1,75,000 பேருக்கு 2,100 ரியால் தான் எவ்வளவு ஆயிரம், என்னங்க எத்தனை கோடிகளை கொடுத்து அள்ளி தந்திருக்கிறார் அந்த மனுஷன். நன்றி தெரிவிக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சில ஆதாரங்களை நான் சொல்றேன். இஸ்லாமியர்களை நான் சிந்திக்க சொல்றேன். நீங்க கண்மூடித்தனமாக எதையுமே செய்ய தேவையில்லை அப்படின்றதுக்காக சொல்றேன் பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2013-14 காங்கிரஸ் கொடுத்த நிதி இருக்குல்ல, இஸ்லாமியர்களுக்கு வங்கி கடன் இருக்குல்ல, அது இன்னைக்கு 2024 170% அதிகரித்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரதமரை நம்ம புகழ வேணாமாங்க? நன்றி செலுத்த வேணாமாங்க? அதே பாரத பிரதமர் பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தன் PM விகாஸ் அப்படின்ற திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3,59,000 இஸ்லாமிய மக்களுக்கு கைதொழில் கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக 1,210 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இன்றைக்கு பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தொழில் கற்றுக்கொண்டு தொழில் முனைவோராக இருக்கிறார்கள் என்றால் பிரதமருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த திட்டம் என்பது வீடு கட்டும் திட்டம். இது எல்லாருக்கும் உள்ள திட்டம் தானே. அதில்
அரசின் புள்ளி விவரம் சொல்கிறது 31% பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்திருப்பது இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. ஏங்க இந்த சமுதாயமே இந்த நாட்டில் 15% தாங்க. 15% இருப்பதற்கு 31% பாரத பிரதமர் நரேந்திர மோடி தருகிறார் என்றால் நன்றி உள்ள சமூகமாக இஸ்லாமிய மக்கள் இருக்க வேண்டாமா? யாருங்க இப்படி செஞ்சிருக்கிறா? வாக்கு வங்கிக்காக அந்த மனுஷன் செஞ்சிருந்தா உங்களுக்கு கொடுத்திருக்க கூடாதுல்ல. 2 மடங்கு கொடுக்கிறார். அதை தாண்டி நீங்க பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மொத்தமாக சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கிய நிதி என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், மொத்தமாக அவர்கள் சிறுபான்மைக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவுனா 17,000 கோடிகள். இவ்வளவுதான் அவர்கள் ஒதுக்கணும். இது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கல்வி மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான முன்னேற்றத்திற்காக ஒதுக்கினது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒதுக்கினது அவருடைய 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் 11,208 கோடி ரூபாய். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 17,715 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இது புள்ளி விவரங்க, ஆதாரம் கொடுத்தது. அப்போ இஸ்லாமியர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? நை ரோஷினின்னு ஒரு திட்டம், இஸ்லாமிய பெண்கள் மிகச்சிறந்த தொழில் முனைவோராக ஆகணும்னு இஸ்லாமிய பெண்களுக்காகவே அதை உருவாக்கி 4,35,000 பெண்கள் இன்றைக்கு அதில் பயனடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நை மன்சில்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன செய்யறாருன்னா, மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு கல்வி பெரிய அளவுக்கு இருக்காது, உலக கல்வி இல்லாதனால அவர்கள் முன்னேறவே முடியாத ஒரு சூழல், திக்கற்ற சூழல்ல ஒவ்வொரு வருடத்திற்கும் 20 லட்சம் மதரசா மாணவர்கள் வராங்க. அவர்களை பற்றி சிந்திக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்திற்கும் அதில் 10,000 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மிகச்சிறந்த பயனாளிகளாக உருவாக்கி இன்றைக்கு மொத்தமாக நீங்கள் பார்த்தால் 99,980 பயனாளிகள் மிகப்பெரிய பயனடைந்திருக்கிறார்கள். இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது 456.19 கோடிங்க. இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறார் இஸ்லாமிய சமூகம். குறிப்பாக மதரசாவில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்லாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக்ன்ற இந்த திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 950 கோடி ஒதுக்குனாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் 1,350 கோடியே 99,000 ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் இதுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயமா நம்ம புள்ளி விவரத்தை சொல்லிக்கிட்டே போறோம். இன்னொரு திட்டம் பாரத பிரதமர் கொண்டு வந்தது உஸ்தாத் யோஜனா அப்படின்னு திட்டம். இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்படுகிறது. அதுல யாரெல்லாம் கைவினை கலைஞர்களாக இருக்கிறார்களோ அந்த கைவினை கலைஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் சில தொழில்களை கற்றுக்கிட்டு வருவாங்க, அது அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து 23,130 பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 23,130 பேர்கள் இன்றைக்கு தொழில் முனைவோராக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக அந்த பாரம்பரியத்தினுடைய தொழிலை இன்றும் சிறப்பாக செய்யறவங்களா வந்திருக்கிறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் பாராட்ட வேண்டாமா? அது மட்டுமல்ல, பிரதான் மந்திரியினுடைய மிக முக்கியமான திட்டம் என்னன்னா கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்னு திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் சிறுபான்மை மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 1 கோடி இஸ்லாமியர்கள் அதில் மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நிதி வழங்கி இன்றைக்கு 1 கோடி இஸ்லாமியர்கள் சொந்த தொழில் துறையில் முயற்சியில் மேல் நோங்கி இருக்கிறார்கள் என்றால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு திட்டம் இருக்கிறது, ஹமாரி தராஹர் அப்படின்னு ஒரு திட்டம். அதை பாரத பிரதமர் 2014-15 ஆட்சி வந்த உடனே கொண்டுட்டு வரார். 2016-17 அதை நாடு முழுக்க விஸ்தீரணப்படுத்துறார். அது என்ன? இஸ்லாமியருடைய கலை, இஸ்லாமியருடைய இலக்கியங்கள், இஸ்லாமியருடைய மிக முக்கியமான புத்தகங்கள் வெளியீடு, இதுக்கு மட்டுமே அவர் ஒதுக்கின தொகை 9 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தொழில்நுட்பத்துறை, என்ஜினியரிங், டாக்டர், இந்த மாதிரி மிக முக்கியமான படிப்பு, IAS, IPS இப்படிப்பட்ட படிப்பை படிக்கிறவர்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒதுக்கிய தொகை என்பது 79 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறார். 1.19 லட்சம் மக்கள் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டுமல்ல, சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகோ ஆர் கமோ அப்படின்னு இருக்கு. அதாவது முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்கள் அப்படின்றது அந்த ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4.47 லட்சம் பயனாளிகளை அதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள். அதை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 51,550,000 இன்றைக்கு கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு கொடுத்திருக்கிறாருங்க? இப்படி பட்டியலை நான் அள்ளி தெளிச்சுக்கிட்டே போகலாம். எல்லாமே எவிடன்ஸ், எல்லாமே ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுறேன். அதுக்கடுத்து நீங்க பாருங்க, பிரதான் மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி, இது எல்லாருக்கும் சொல்றது.
விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியில சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் பயனடைந்தது 33%. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இப்படி ஒரு பிரதமர் இருப்பாரா? தனக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைக்கிற ஒரு சமூகம், தன்னை எதிரியாக நினைக்கிற ஒரு சமூகம், தான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே விமர்சிக்கிற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அந்த சமூகத்திற்கு பிரதான் மந்திரி கிசான் நிதியினுடைய 33% அந்த மக்களுக்கு அளிக்கிறார் என்றால் இதை விட ஒரு நல்லவன் யாருங்க கிடைப்பா இந்த நாட்டுக்கு பிரதமரா? யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க, எல்பிஜி கேஸ் விநியோகம் பிரதான் மந்திரியுடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே 37% இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். 37% சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் யாரு நீங்க எதிர்க்க முடியும் பிரதமர் நரேந்திர மோடியை? இப்படி ஒவ்வொன்றாக என்னால சொல்ல அடுக்கிக்கிட்டே போலாம். இந்த புத்தகம் முழுக்க, இவ்வளவு பெரிய புத்தகம் முழுக்க இருக்குதுங்க. அவ்வளவு நலத்திட்டங்களை செய்திருக்கிற நரேந்திர மோடி உங்களுக்கு வேண்டுமா? அல்லது இஸ்லாமியர்களை வெறும் அச்சமூட்டி தான் இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்கிறோம் என்று வாக்கு வங்கிக்காக நடிப்பு நடித்து தொப்பி போட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய இந்த அயோக்கியர்கள் விஜயும் உதயநிதியும் திருமாவளவனும் இந்த வேண்டாத திருட்டு திராவிட மாடல் வேண்டுமா என்பதை இஸ்லாமிய மக்கள் யோசிக்க வேண்டாமா? ஏன் சார் இன்னுமே அப்பவுமே தமிழ்நாட்டில் இன்னுமே மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க? பாருங்க, எங்களுடைய முயற்சி கடினமானது. இப்போ இவ்வளவு விஷயங்களை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் சொல்றேன், ரத்தினங்களை நாங்கள் இஸ்லாமியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கழுதை விட்டைகளாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை உணர்ச்சி மிக்கவர்களாகவே வைத்து இவர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உண்மையாக சிந்திக்க வைத்து இந்த தேசத்தின் வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மார்ச் அந்த இஃப்தார் நிகழ்ச்சி என்பது இந்து இஸ்லாமிய நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு இஃப்தார் என்றால் அதை எப்படி செய்ய வேண்டும், இஸ்லாமியர்கள் எப்படி கண்ணியப்படுத்த ஒரு இந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கே காட்டக்கூடிய நிகழ்வு மார்ச் சென்னையில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பார்த்தம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.